இலங்கை கிரிக்கெட்டினுடைய முக்கியமான வீரர்கள் அல்லது தேசிய வீரர்கள் அல்லது சர்வதேச போட்டிகளில் பங்கு பெறுகின்ற அந்த பிரதானமான வீரர்கள் சமூக வலைத்தளங்களுக்குள் இனிமேல் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு பெரிய தடை உத்தரவு ஒன்றை இலங்கை கிரிக்கெட் சபை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அந்த வேண்டுகோள் கிட்டத்தட்ட நிறைவேற்றப்பட போகிறது என்கிற அளவுக்கு இப்போது கிரிக்கெட் உலகில் பரவலாக அது பேசப்படுகிறது. இலங்கை அணியினுடைய முன்னாள் தலைவர், ஏற்கனவே பல போட்டிகளில் தன்னுடைய சாதனையை நிலைநாட்டியவர், இலங்கையினுடைய கிரிக்கெட் வீரர்களை தரவரிசைப்படுத்துகிற போது அல்லது அந்த விவரங்களை எடுக்கிற போது இவருக்கு என்று சொல்லி தனித்துவமான இடம் எப்போதும் இருக்கும். மாவன் அத்தப்பத்து அவர் ஒரு விஷயத்தை இன்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது கொஞ்சம் காரசாரமாக அல்லது கிரிக்கெட் உலகத்தில் பயங்கரமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இலங்கையில் இருக்கிற வீரர்களை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளங்கள் என்பது அவர்களுடைய முன்னேற்ற பாதையில் மிகப்பெரிய தடைக்கல். அவர்கள் தங்களுடைய விளையாட்டு திறனையும் தங்களுடைய விவேகத்தையும் தங்களுடைய அந்த சிந்தனா சக்தி, விளையாட்டில் இருக்கின்ற அதீத ஈடுபாடு போன்ற விஷயங்களை இந்த சமூக வலைத்தளங்களுக்குள் நேரம் செலவழிக்கின்ற படியினால் இழந்து வருகிறார்கள். அவர்களுடைய விவேகம் குறைந்து வருவதாக நாங்கள் கருதுகிறோம். நான் மட்டும் கிடையாது, இலங்கையினுடைய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் என்று சொல்லி அறியப்படுகின்ற பல பேரும் நான் சொல்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக அல்லது இதை ஒத்துக்கொள்கின்றவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லோருடைய மனநிலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். பல போட்டிகளில் இலங்கை சறுக்கல் நிலையை சந்தித்ததற்கு எங்களுடைய ஒரு சில வீரர்களுடைய தவறுகள் காரணமாக இருந்திருக்கின்றன. கடந்த காலங்களில் இலங்கை அணி மீது கடுமையாக சேறு பூசப்பட்டது. இலங்கை அணி வீரர்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார்கள். நாடளாவிய ரீதியிலும் சரி, சர்வதேச போட்டிகளிலும் சரி, இலங்கை அணி பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தது சமீபத்திய சில போட்டிகளை தவிர்த்து பார்த்தால். எனவே அப்படியான பின்னடைவுகளுக்கு பிரதானமான காரணம் என்று சொல்லி நாங்கள் கருதுகிறோம். சமூக வலைத்தளங்களுக்குள் எங்களுடைய இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் அதிக நேரத்தை செலவிடுவது. இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது வெறும் பொழுதுபோக்குக்கானவை மட்டுமே என்று சொல்லி எடுத்துக்கொள்ளாமல் அது அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் கொடுக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு அதற்கு என்று சொல்லி பிரத்யேகமாக நேரத்தை செலவழித்து தங்களுடைய திறமையை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை வீரர்கள். எனவே என்னை கேட்டால் இந்த சமூக வலைத்தள பாவனையானது இனிமேல் இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு வேண்டாம், அல்லது இதற்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்த வேண்டும். சமூக வலைத்தளம் வேண்டுமா உங்களுக்கு என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆமோதித்தால் கிரிக்கெட்டில் இருந்து நீங்கள் ஓய்வு பெற வேண்டும். எல்லா வீரர்களுக்கும் சமூக வலைத்தளம் முக்கியமான ஒன்றாகப்பட்டால் இனிமேல் நாங்கள் கிரிக்கெட்டில் இல்லை அல்லது நாங்கள் இனிமேல் ஈடுபடவில்லை, எங்களுடைய ஓய்வை அறிவிக்கிறோம் என்று சொல்லி ஓய்வை அறிவித்துவிட்டு நீங்கள் சமூக வலைத்தளத்தில் இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி கொஞ்சம் காரசாரமாக இந்த ஸ்டேட்மெண்டை விடுத்திருக்கிறார் மாவன் அத்தப்பத்து. எனவே இது இப்போது பலருக்கும் பேசக்கூடிய அல்லது இது தொடர்பாக ஆராயக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இதற்கு இலங்கையினுடைய கிரிக்கெட் வீரர்கள் என்ன பதிலை சொல்ல போகிறார்கள் என்று சொல்லி பொறுத்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். அவர்களுடைய பதில்களும் வரும் என்று சொல்லி நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய தனித்துவம் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காகவே மாவன் அத்தப்பத்து இப்படியான ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். அது ஊடகங்கள் வாயிலாக சம்பந்தப்பட்ட கிரிக்கெட் உலகின் நட்சத்திரங்களை போய் சேர வேண்டும், இலங்கையினுடைய கிரிக்கெட் வீரர்களை போய் சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால், சமூக வலைத்தளங்கள் முக்கியமாக இருந்தால், நீங்கள் போட்டிகளில் இருந்து அல்லது கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதை அறிவித்துவிட்டு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னது பல பேரையும் இப்போது யோசிக்க வைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இது தொடர்பில் என்ன முடிவெடுக்க போகிறது? இவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா? சமூக வலைத்தள கணக்குகளில் இனிமேல் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் இருக்க முடியாதா என்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. மாவன் அத்தப்பத்து போன்ற ஒரு சீனியர் வீரர் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பது தொடர்பாக நிச்சயமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆராயும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அப்படி ஆராய்கிற போது சாதகமான முடிவு வருமா அல்லது கிரிக்கெட் வீரர்களுக்கு பாதகமான முடிவு அறிவிக்கப்படுமா என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருப்பினும் இப்போது மாவன் அத்தப்பத்து பேசி இருக்கின்ற இந்த விஷயம் கொஞ்சம் காரசாரமாக கிரிக்கெட் உலகில் பார்க்கப்படுகிறது.